ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஒரு கப்பு கோதுமை மாவோடு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து இட்லி தோசைக்கு பதிலாக டிஃபனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு லஞ்ச் கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம். அவ்வளோ சாஃப்டாக நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு குக்கரில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறதுனால அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்சுருந்தோம். இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய துவரம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையும் சேர்த்துக்குங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருப்பு விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை பூரியாக கூட செய்து கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் துவரம்பருப்பை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா அந்த திப்பியாக இல்லாமல் இருக்கும். அந்த மாவில் நீங்கள் பூரி சுட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். அதே மாதிரி இதில் கொத்தமல்லி தழையை சேர்க்கும்போது பூரி சுடுறதா இருந்தால் அந்த தழையை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்டு பகுதியை சேர்க்க வேண்டாம். அப்படி பண்ணும்போது பூரி நல்லா நமக்கு நார்மல் பூரி உப்பி வர்ற மாதிரி நல்லா உப்பி வரும். குழந்தைங்களுக்கு இது நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபியாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம டயட்டில் இருக்கவங்க சப்பாத்தி சாப்பிடும்போது ப்ரோட்டீனுக்கு இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி துவரம்பருப்பும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் சுரைக்காய் வச்சு சப்பாத்தி ரெடி பண்ணுறது எப்படின்னு கூட வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கலாம். நார்மலாக சாப்பிடக்கூடிய சப்பாத்தியை கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நமக்கும் டயட்டில் நல்லா கொஞ்சம் மசாலா டேஸ்ட்டோடு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷும் தனியாக ஒன்று ரெடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு நல்ல ஒரு புளிப்பான தயிர் கூட வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு ரைத்தா மாதிரி ரெடி பண்ணி அந்த சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு நீங்கள் செய்து முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டிட்டு தோசை தவாவில் போட்டிருக்கேன். இதையே நீங்கள் பூரியாகவும் செய்து கொடுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா அந்த ஓரங்களையும் அழுத்தி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் மேலே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நீங்கள் மதியம் லஞ்சுக்கு வச்சு அனுப்பிச்சாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட வச்சு அனுப்பலாம். இப்போ இது 2 பக்கமும் வெந்துடுச்சு. நல்லா கொஞ்சமாக எண்ணெயை தடவி வேக வச்சு எடுத்தாச்சு. சுட சுட நம்மளோட கோதுமை மாவு துவரம்பருப்பு மசாலா சப்பாத்தி ரெடிங்க. இப்போ இது கூட நான் ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த சப்பாத்தி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.